ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மலர் லைஃப் ஸ்டைல் vlog. இன்றைக்கி நம்ம வந்திருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயில். நான் ஏற்கனவே வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்தேன். பட் என்னென்னா நான் எடுத்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு டிலீட் ஆகிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக இந்த சம்பவம் நடந்ததுனால நான் திரும்பவும் வந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு திரும்பவும் வந்து தஞ்சாவூருக்கு திரும்ப ஒரு நாள் இந்த வீடியோவுக்காகவே திரும்ப இந்த வீடியோ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். மறக்காமல் மலர் லைஃப் ஸ்டைல் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தஞ்சாவூருக்கு பெங்களூர்லேருந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து 355 rupees. நாங்கள் அப்படி தான் போனோம். மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ், மைசூர் டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இருக்கிற ட்ரெயின் ஒன்று தான். இந்த ட்ரெயின் வந்துட்டு நைட்டு 7 o'clock அப்படி தான் பெங்களூர்லேருந்து புறப்படும். காலையில் வந்து ஒரு 5:30க்குள்ளே நம்ம வந்து தஞ்சாவூர் ரீச் ஆகிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்கோம். அங்கேருந்து ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஒரு 20 ரூபா ஷேர் ஆட்டோவில் வாங்குவாங்க. நம்ம தனி ஆட்டோவில் போனோம்னா ஒரு 100 ரூபா தான் வாங்குவாங்க. பட் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கே போகிறதுக்கு. நடந்து போகலாம், கையில் எதுவும் லக்கேஜ் இல்லைன்னா நடந்தே கூட போயிடலாம். நான் வந்து இது 3வது தடவையாக தஞ்சாவூருக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது. இங்கே வந்துட்டு நான் முதல்ல எடுத்த வீடியோலாம் டிலீட் ஆகிடுச்சின்னு சொன்னேன். அது எடுத்தது வந்து ஏர்லி மார்னிங். அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு மனு, அவங்க ஹஸ்பண்டு மனு, அப்புறம் அவங்க பொண்ணு, கூடவே ரீகன்னு, என்னோடய மகளும் அதோட என் சிஸ்டரும் வந்திருந்தோம் ஃபஸ்ட் டைமு. இப்போ வந்து நானும் என் தங்கச்சி 2 பேர் தான் வந்திருக்கோம். ஈவினிங் டைமில் வந்தோம். இது வந்துட்டு ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு 2 hours தான் டைம் இருந்தது. அதுக்குள்ளே நான் வீடியோ முடிச்சுக்கணுமா இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்கிற முதல் கோபுரம். இந்த கோபுரம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். இது வந்துட்டு தஞ்சாவூர்னாலே ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிற கோயில் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இந்த முதல் கோபுரம், அதாவது வாசல் கோபுரம், இது வாசல் பக்கத்தில் இருக்குது. முதல் வாசல் இது, நுழைவு வாயில். இது வந்துட்டு கட்டினது ராஜராஜ சோழன் கிடையாது. இந்த கோபுரத்தை கட்டினவர்கள் வந்து மராட்டிய மன்னர்கள். சாதாரணமாக தஞ்சாவூர் பெரிய கோயில்னாலே எல்லோரும் வந்து நினைக்கிறது ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் தான் வந்து முழுக்க கட்டியிருக்கிறாருன்ட்டு. ஆமாம், அவர் தான் முழுக்க கட்டினார். பட் என்னடான்னா, பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் அவர்கள் இதை விரிவுபடுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்காகவும் இந்த கோபுர வாசல், அதாவது நுழைவு வாயில் வந்து மராட்டிய மன்னர்கள் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு சில கோயில்கள் வந்து வேறு மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு முன் வாசல் மராட்டிய மன்னர்களால் கட்டியிருக்குது 16, 17ஆம் நூற்றாண்டில். இதில் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு விநாயகரும் அப்புறம் ஒரு சுப்பிரமணியர் சிலையும் ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்கும். இதை கடந்து தான் நம்ம உள்ளே போகணும். இந்த கோபுரத்தில் வந்துட்டு தெய்வ சிற்பங்கள், விநாயகர், அப்புறம் நடனமாடும் பெண்கள், இந்த மாதிரியான சிற்பங்களெல்லாம் இந்த முதல் கோபுரத்தில் இருக்கும். இதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது 2வது கோபுர வாசல் வரும். இந்த முன்வாசல் கோபுரத்துக்கு பக்கத்தில் மதில் சுவர் எழுப்பப்பட்டிருக்கோம் இல்லையா, கோட்டைக்கு பாதுகாப்புக்காக. அதுக்கு கீழே அகழின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி போட்டு அதுக்குள்ளே தண்ணி இருக்கும், அதில் வந்து முதலைகள் இருக்கும். இது வந்து பாதுகாப்பு ஏற்பாடுக்காக செய்வாங்க. அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றியும் சுவரெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. பட் இதிலெல்லாம் தண்ணியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து 2வதுக்கு நம்ம போகணுமா இருக்குது, 2வது நுழைவு வாயிலுக்கு. இது வந்துட்டு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கிறது தான் 2வது நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயில் வந்து கேரள மன்னர்களை எதிர்த்து போராடி அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக முதலாம் ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிற 2வது நுழைவு வாயில். 3வது நுழைவு வாயில் கூட ராஜராஜ சோழனால் தான் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3வது நுழைவு வாயில். 2வது நுழைவு வாயில் கிட்டேருந்து வீடியோ எடுத்திருக்கிறது இது. இந்த கோபுரம் வந்துட்டு 27 × 17 மீட்டர் அளவு கொண்டது. அதாவது அடி கணக்கு கிடையாது, மீட்டர் கணக்கு. இது வந்துட்டு கேரள மன்னர்களை எதிர்த்து ராஜராஜ சோழன் வெற்றி பெற்ற போது அந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக இந்த கோபுரத்தை வந்து ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிறாரு. இது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். இதுக்கு இந்த 2வது நுழைவு வாயில் வந்துட்டு 27 × 17 மீட்டர் அகலம் கொண்டது. அடிகள் கிடையாது, மீட்டர். இது வந்து 3 தளங்களை கொண்டிருக்கு. இது ராஜராஜ சோழன் திருவாயில்னே சொல்கிறாங்க. இது வந்துட்டு 3 அடுக்கு இருக்குது இதில். இது வந்து கிரானைட் கற்களால் எப்படி ராஜராஜ சோழன் உள்ளே இருக்கிற கோயிலை கட்டியிருக்கிறாரோ, முக்கியமான பிருகதீஸ்வரர், அதாவது பெருவுடையார் கோயில் கட்டியிருக்கிறாரோ, அதே கற்களால் தான் இதையும் கட்டியிருக்கு. இதில் வந்துட்டு
துவாரபாலகர்கள், அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர், ஒரு சில தெய்வ சிற்பங்களும் இதில் இருக்குது. நர்த்தனமாடும் பெண்கள் மாதிரியான சிலைகளும் இந்த 2வது நுழைவாயிலில் இருக்குது. இதுக்கு கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற ஒரு சில சிலைகளை வந்து சேதாரப்படுத்தியிருக்காங்க. பிரிட்டிஷர்ஸ், முகலாயர்கள், அப்புறம் வேறு சில மன்னர்களும் இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. நிறைய போரெல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதை யார் அழிச்சாங்கன்னு தெரியல. ஒரு சில சிலைகளை வந்து கை கேட்டுற தூரத்தில் இருக்கிறதெல்லாம் முகத்தை வந்து செதைச்சிருக்காங்க. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதாவது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டால் இதை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு சில இடங்களுக்கு இந்த அங்கீகாரம் உலகத்திலேருந்து கிடைச்சிருக்கு. உலக நாடுகள் சார்பாக இந்த இது அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது தொல்லியல் துறை, மத்திய தொல்லியல் துறையிலேருந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. இது வந்துட்டு நான் ஏற்கனவே 2 வாட்டி வீடியோ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். எடிட்டிங் கூட எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு பக் வந்துட்டு என்னோடய எடிட்டிங்கில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி நான் 3வது தடவையாக இந்த வீடியோவை எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுவாவது போஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன பிரச்சனையோ எனக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுல வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு எடிட்டிங்கில். இப்போ இது வந்து 3வது தடவையாக எடிட் பண்ணுறேன். இப்போ 3வது கோபுர வாசல்கிட்ட நம்ம போக போகிறோம். இந்த 3வது கோபுர வாசல் கூட வந்து ராஜராஜ சோழனால் தான் கட்டப்பட்டிருக்கு. இப்போ 2வதுலேருந்து பாருங்கள், இப்போ 3வது இதுதான் 3வது கோபுரம். இதுவும் வந்துட்டு 27x17 மீட்டர் அகலம் கொண்டது. அடிகள் கிடையாது, மீட்டர். அதாவது எந்த அளவுக்கு பெரிய ஒரு கோபுரம் நுழைவாயில் இவ்வளோ பெருசு இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னா, இது கூட வந்துட்டு கிரானைட் கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த 2வது நுழைவாயில் தாண்டினதுமே நம்ம வந்துட்டு லக்கேஜ் வைக்கிறதுக்கும் அப்புறம் நம்மளுடைய செப்பல் வைக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம்னா, அதாவது முக்கியமாக தஞ்சாவூரில் வந்து தஞ்சாவூர் பொம்மைகள் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தலையாட்டி பொம்மைகள் விதவிதமாக கிடைக்கும். இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தால் போகும்போது இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. இப்போ வந்து 3வது நுழைவாயிலும் முடிச்சுட்டு நம்ம வந்து 4வது கிடையாது, கோயிலுக்கு உள்ளே என்டர் ஆகிறோம். முதல்ல வந்து நம்ம பார்க்குறது கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற பெரிய நந்தி. அதுக்கு முன்னாடி ஒரு வியூ இங்கே பார்க்குறோம். இது வந்துட்டு இந்த மண்டபங்கள், கோயிலை சுற்றி இருக்கிற மண்டபங்கள். இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில சிலையெல்லாம் வந்து செதைச்சி வச்சுருப்பாங்க முகத்தெல்லாம். இது வந்து பிற்காலத்தில் வந்த மன்னர்கள், பிடிக்காத மன்னர்கள் இதை வந்து சேதாரப்படுத்தியிருக்காங்க. இந்த ஓரத்தில் இருக்கிற மண்டபங்களில் வந்துட்டு காலியாக தான் இருக்கும். இது வந்து பாதுகாப்பு ப்ளஸ் வந்து ஜனங்க தங்குறதுக்காக வந்துட்டு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கு. இந்த முழுக்க கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருந்தாலும் உள்ளே இருக்கிற ஒரு சில கோயில்களெல்லாம் லேட்டரான் வந்த மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 3வது வாசலில் உள்ளே வந்த பிறகு ரைட் சைடில் திரும்பினோம்னா ரைட் சைடில் இருக்கிற ராகு கோயில் கிடையாது, ஒரு மண்டபத்தில் சின்னதாக வச்சுருக்காங்க ராகுவோடது. இப்போ இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் பாருங்கள், எதிரில் பார்த்திங்கன்னா கோயிலும் இன்னொரு பக்கம் வந்து நந்திக்கும் கோயிலுக்கும் நடுவில் கொடிமரம் இருக்குது. இந்த நந்தி வந்துட்டு மராட்டிய மன்னர்களால் எழுப்பப்பட்டிருக்கு. இது வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்டிருக்க மிகப்பெரிய நந்தி. இந்த நந்தி கர்நாடகாவில் இருக்கிற லேபாக்ஷிக்கு அடுத்த பெரிய நந்தியாக இருக்குது. பிரதோஷ பூஜை வந்து கிராண்டாக செய்வாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிருஹதீஸ்வரர் கோயிலோட முழு தோற்றம். இது இங்கேருந்து பார்க்குறதுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியும், ஆனால் உள்ளே போகும்போது இதோட பிரம்மாண்டம் ரொம்ப அதிசயம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வாராகி அம்மனோட ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. ராஜராஜ சோழன் வந்து வாராகியை தான் ஒவ்வொரு முறையும் போருக்கு போகும்போது கும்பிட்டுட்டு போவாங்க. மகாவாராகி வந்து காசிக்கு அப்புறமா இங்கே தான் 2வது மகாவாராகி இருக்கிறது. வேறு எங்கேயும் வந்து மகாவாராகி கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறது முழு தோற்றம். சைடில் இருந்து கோபுரத்தோட அதோட கோயிலோட முழு தோற்றத்தையும் நம்ம பார்க்குறோம். இது வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கு. முன்னே இருக்கிற வாசற்படி வந்து ராஜராஜ சோழன் வைக்கல. அவர் எப்போவுமே வந்துட்டு கோயிலோட பிரம்மாண்டத்தை கெடுக்கிற மாதிரி எதுவுமே செய்யலை. பெரிய நந்தியை கூட அவர் வைக்கல. அவர் வந்து சின்னதாக ஒரு நந்தியை வச்சுருக்காரு. இந்த பக்கவாட்டில் இருந்து பார்க்கும்போது கோபுரத்தோட பிரம்மாண்டம் நமக்கு க்ளீனாகவே தெரியும். இந்த கோயிலுக்கு வந்துட்டு அவர் சைட்வேஸில் தான் வந்து 2 பக்கமும் படிகள் வச்சுருக்காரு, கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு. முன்பக்கம் இருக்கிற படி யார் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மேல் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கலசம் இருக்கும், அதாவது கோபுர கலசத்துக்கு கீழே ஒரே ஒரு கல் வச்சுருக்காங்க. அது வந்து ஆரஞ்சு சொலையை பிரித்து அப்படி 8 சொலையாக வரும். அந்த மாதிரி ஒரு
ஆரஞ்சு மாதிரி ஒரு பெரிய கல். இந்த ஒரு பெரிய கல் மட்டுமே வந்து 80 டன் இருக்குது. ஒரு டன்னுன்றது 1000 கிலோ. அப்போது 80 டன்னை வந்து இந்த கோபுரத்துக்கு மேலே எப்படி எடுத்துகிட்டு போய் அதை வச்சுருப்பாங்கன்னே தெரியல. எல்லா கோயிலுமே வந்துட்டு கட்டும்போது இந்த பெருவுடையார் கோயிலுக்குள்ளே இருக்கிற லிங்கத்தோட உயரம் வந்து 12 அடி, அகலம் வந்து பீடம் வந்து 18 அடி, கோயிலோட உயரம் 216 அடி. நான் வந்து நந்தியோட உயரம் அகலம் சொல்லலை. 14 மீட்டர் உயரமும் 3 மீட்டர் அகலம் 7 மீட்டர் நீளம் வந்து இந்த நந்தி இருக்கும். இந்த பெரிய கோயில் முன்னாடி இருக்கிற நந்தி. ஆக்சுவலி ராஜராஜ சோழர் வந்து அந்த நந்தியை வைக்கல, அவரது மராட்டிய மன்னர்களால் எழுப்பப்பட்டது. அவர் வந்து ஒரு சின்ன நந்தி வச்சுருந்தார். அந்த நந்தி வந்து சைடில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த நந்தி அங்கேயே தான் இருக்குது. பிரம்மாண்டத்தை மதிக்கிற மாதிரி அவர் வைக்கல. இப்போ நாம் பார்க்குறது வந்துட்டு தட்சிணாமூர்த்தி சிலை ஒன்று வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸுக்கு மேலே போய், அதாவது எக்ஸிட் ஆகிற வழி கோயிலை வந்து பார்த்துட்டு புருஹதீஸ்வரரை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ரைட் சைடில் வந்துட்டு இங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி சிலை வந்து சின்ன மண்டபத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம டைரெக்டாக உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் வந்து 15 மாடி அடுக்கு இந்த கோபுரத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 15 மாடி அடுக்குலையும் வந்து மாடம் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாடத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சோலையை பிரித்து அழகாக அடுக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு அழகாக ஸ்கல்ப்சர்ஸ் சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு வேறு எந்த கோயிலையும் நான் இந்த மாதிரி பார்க்கல. அதோடு இல்லாமல் இதோட உயரம் வந்து 216 அடி இருக்குது. கோயிலோட உயரம் மீட்டர் கணக்குன்னு பார்த்தா 16 மீட்டர் அளவுக்கு உயரம் இந்த கோபுரத்துக்கு இருக்கும். இந்த கோபுரத்துக்கு பின்பக்கமாக பார்த்தோம்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் கோயிலை வந்து கட்டியிருக்கிறது மராட்டிய மன்னர்கள். இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா மராட்டிய மன்னர்கள் கட்டின இந்த கோயிலுக்கு உள்ளே போனோம்னா ஒரே ஒரு விநாயகர் சிலை மட்டும் கொஞ்சம் பெரிய உயரத்தில் இருக்குது. இது வந்து கோயிலை வந்து மேம்படுத்துறதுக்காக பிற்காலத்தில் வந்த மன்னரான மராட்டிய மன்னர் கட்டியிருக்கிறது. நான் வந்து ஏற்கனவே முதல் நாள் போனப்போ இந்த கோயிலில் எல்லா சாமிக்கும் வந்து அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்துட்டேன். 3வது நாள் போகும்போது வந்து எனக்கு அந்த அளவுக்கு டைம் எல்லாம் இருக்கல. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் நான் வந்து வீடியோ எடுத்து முடிக்கணுமா இருந்தது. ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, நான் டிக்கெட்டு புக் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அர்ஜென்ட்னால் வந்துட்டு வீடியோவை மட்டும் கவர் பண்ணால் போதும், அப்புறம் உள்ளெல்லாம் போய் பார்க்குறதுக்கு எனக்கு டைமும் இருக்கல. அதனால வந்துட்டு நான் வீடியோவை மட்டும் எடுக்கிறதுல ஃபுல் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், கோயிலோட சைடு வேஸ்லேருந்து பின்புறமாக அந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி இருந்து நான் எடுத்திருக்கிற வீடியோ இது. எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது. அதோட இந்த கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் படுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு தெரியல, ஆனால் உண்மையானிட்டு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நீங்கள் யாராவது நான் மதிய நேரத்தில் கூட ஒரு வாட்டி போயிருந்தேன், இப்போ இல்லை, ஒரு 5 years பிஃபோர். அப்போ கூட நான் வந்து கோபுரத்தோட நிழல் தரையில் படுதான்னு பார்க்கல, உச்சி கோபுரத்தோட நிழல் படுதான்னு. நீங்கள் யாராவது பார்த்தா சொல்லுங்கள். இந்த கோயில் உள் பிரகாரத்தில் வந்து எந்த சிலையும் வந்து உள்ளேருந்து நம்ம வீடியோ எடுக்கிற பர்மிஷன் கிடையாது. அதனால் நான் உள்ளே வந்து எந்த வீடியோவும் எடுக்கல, வெளிப்பக்கமாக இருந்து தான் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிறது வெறும் சிலைகள் தான் இருக்கும். நான் அதை வந்து வீடியோவில் சொல்லிடுறேன், என்னென்ன சிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக பின்னாடியிலேருந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா இங்கே அந்த பக்கமாக இருக்கிற இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது வந்து கருவூரார் சந்நிதியும் சுப்பிரமணியர் கோயிலும் தெரியுது பாருங்கள். இந்த சுப்பிரமணியர் கோயில் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கருவூரார் வந்துட்டு இந்த சந்நிதி வந்து என்னென்னா, இவர் வந்து 250 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்திருக்கிறது புக்ஸ்லலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம பார்க்குறது விநாயகர் கோயில். இப்போ வந்துட்டு விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பின்பக்கத்தில் பார்த்தோம்னா நிறைய வந்துட்டு ஒரே ஒரு விநாயகர் சிலையும் நிறைய லிங்கங்களும் இருக்கும். ஆக்சுவலி ராஜராஜ சோழன் கட்டும்போது வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு மண்டபங்கள் வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து இங்கே தங்கி இருக்கிறதுக்காக இவர் இந்த மண்டபங்கள் எல்லாம் கட்டியிருக்காரு. இந்த மண்டபத்தில் வந்துட்டு ஒரு 120க்கும் மேற்பட்ட லிங்கங்களை வச்சுருக்காங்க. இது யார் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த லிங்கங்கள் எல்லாமே வந்து ஒரே சைஸ் கிடையாது. ஒரு சில பெரிய பெரிய லிங்கங்களும் அப்புறம் சின்ன சின்ன லிங்கங்களும் நிறைய வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு லிங்கங்கள் கிடையாது. நிறைய மண்டபங்கள் காலியாகவும் இருக்குது. ஒரு சில மண்டபங்களில் எக்ஸாக்டாக இந்த விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மண்டபங்களில் நிறைய வந்து லிங்கங்கள் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பின்பக்கத்தில் நம்மளுக்கு நான் வந்து கோபுரம் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். பேக் சைடில் இருக்கிற கோபுரம் ரொம்ப அழகாக தெரியும். இங்கேருந்தும் நான் வீடியோ எடுத்திருக்கேன்.
பாருங்கள், இதுதான் எக்ஸாக்டாக ஒரு பீடத்துக்கு மேலே இந்த கோபுரம் இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக இவ்வளோ ஹைட் இருக்குது இந்த கோபுரம். நான் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிற டைம்லேயே வந்து ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமு. ஆல்ரெடி வந்து இங்கே மேகமூட்டமாக இருந்தது, மழை வர மாதிரி. அது வேறு எனக்கு ஒரு பக்கம் டென்ஷனாகவே இருந்தது, எங்கே மழை வந்துடுமோ, நம்ம ஃபுல் வீடியோ கவர் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக ஆயிடுச்சு. பட் வீடியோ எடிட்டிங்கே எனக்கு முதல் தடவையும் பிரச்சனையாச்சு. 2வது தடவை எடிட்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அப்போவும் வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ஏதோ பக் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு வீடியோ எடிட்டிங் ப்ராப்பராக பண்ணி முடித்த பிறகு கூட என்னால் வந்து அது சேவ் பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ 3வது வாட்டியாக தான் நான் இதை எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு விநாயகர் கோயில் பின்பக்கத்தில் இருக்கிற இந்த எழுத்துக்களெல்லாம் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். அதாவது மராட்டிய மன்னர்கள் செதுக்கி வச்சுருக்க கல் சிற்பங்கள் எல்லாம் வந்துட்டு கல்வெட்டுகள் எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். அதே ராஜராஜ சோழன் செதுக்கின கோயிலுக்கு பின்னாடி பார்த்தோம்னா தமிழில் தான் இருக்கும். கல்வெட்டுகள் எல்லாம் வந்து எழுதியிருக்கிறவர், செதுக்கினவர் வந்துட்டு தமிழில் வந்து கருவூரார். அவருக்குன்னு தனி சந்நிதி இருக்குது. இந்த கட்டிடத்தை வந்து கட்டி வச்சவர் வந்துட்டு வீர சோழன் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன். இவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தோம்னா தமிழில் வந்துட்டு நிறைய, அதாவது ராஜராஜ சோழன் கட்டிய கோயிலுக்கு பின்னாடி பிருஹதீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி வந்து கல்வெட்டுகள் எல்லாம் தமிழில் இருக்கும். அதை வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. அந்த கோயிலோட பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும். இந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் வந்துட்டு செதுக்கினவர் வந்துட்டு கருவூரார். அவருக்குன்னுட்டு ஒரு சந்நிதி தனியாக பின்பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து என்னென்ன கல்வெட்டுகள் இருக்கும்னா, இந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் திருப்பணி செஞ்சாங்க, அந்த கோயிலில் கட்டினவர் யார், இதுதான் வந்துட்டு கருவூரார் சந்நிதி. இந்த கோயிலில் யார் யார் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க, அவங்களுக்கு முடி திருத்தினவங்க கொண்டு வந்து அவங்களுடைய பேரை கூட இங்கே வந்து செதுக்கி வச்சுருக்காரு. இது வந்து ராஜராஜ சோழன் வந்து எந்த அளவுக்கு உழைப்புக்கு மரியாதை கொடுத்து நடத்தியிருக்காருன்றதை வந்து நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தஞ்சை மன்னர்களின் அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனைக்கு இந்த கோயிலேருந்து போகிறதுக்கு சுரங்கப்பாதை எல்லாம் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுரங்கப்பாதை வந்துட்டு இப்போ அழிக்கப்பட்டுருக்கு, இல்லைன்ற மாதிரி ஒரு எந்த வழியும் கிடையாது. அதோட வந்துட்டு இந்த கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் சரஸ்வதி மஹால்ன்ற ஒரு புக் ஸ்டால் இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலை பற்றியோ இல்லை தஞ்சாவூர் பற்றி எந்த ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்டோரில் வந்துட்டு நமக்கு புக்ஸ் எல்லாம் கிடைக்கிது. தஞ்சாவூரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துக்கு போய் நம்ம புக்ஸை வாங்கி படித்து நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன், ஸ்பான்சர் பண்ணி நான் இதை சொல்லலை. நம்ம நாட்டில் இருந்து எப்போவுமே வந்து தாஜ்மஹால் வந்து உலக அதிசயத்தில் 7 எல்லாருக்கும் தெரியும். பட் அது வந்து ஒரே தடவை உலக அதிசயம் 7 நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. வருஷம் வந்து இந்தியா சார்பாக தாஜ்மஹாலை நாமினேட் பண்ணுறாங்க. பட் எல்லா வருஷமும் ஏன் தாஜ்மஹாலை பண்ணுறாங்க, ஏன் தஞ்சை பெரிய கோயிலை நாமினேட் பண்ணலன்னா, அது வந்துட்டு ஒரு தடவை நம்மளோட நாமினேட் பண்ணி ஒருவேளை நம்மளோட கோயிலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு தாஜ்மஹால் கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு தயக்கத்தினால வந்துட்டு தஞ்சை பெரிய கோயிலை வந்து 7 அதிசயங்களில் ஒன்றா நாமினேட் பண்ணுறத விட்டுடுறாங்க. இப்போ நாம் பார்க்குறது வந்து சுப்பிரமணியர் கோயில். இதை கட்டியிருக்கிறவங்க வந்து சேவப்ப நாயக்கர்கள். இதுக்கான முன் மண்டபத்தை வந்து மல்லப்ப நாயக்கர்கள் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்துட்டு சிலைகள், மேல் பக்கத்தில் இருக்கிற சிலைகள் வந்து யானைகள், போர் வீரர்கள், அப்புறம் வந்து மராட்டிய அரசர்களின் சிலைகள் கூட மேலே இருக்குது. இது வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன வேலைப்பாடுகள், சின்ன சின்ன சிலைகள் பாருங்கள். அங்கே வந்துட்டு நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன மண்டபம் மாதிரி, ஒரு 8 inches அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு மண்டபமும் ஒரு விநாயகர் இருக்கார். இங்கே பாருங்கள், கீழே வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தோம்னா இது கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்கும். இந்த மண்டபத்தில் கோயில் பின்னாடி பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா இந்த மண்டபத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குச்சியை வச்சு நான் இதில் நுழைக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஹோல் வந்து ஒரு குச்சியை மட்டுமே நுழைக்கிற அளவுக்கு ஹோல் இருக்குது. இது வந்து யார் கண்ணுக்கும் தெரிய போகிறது இல்லைன்றதுக்காக கேர்லெஸ்ஸாலாம் இதை பண்ணாமல் ரொம்ப அக்கறையோட சிரத்தையோடு இதை பண்ணியிருக்காங்க. இந்த அகலம் வந்து இந்த குச்சி போகிற அளவுக்கு மட்டும்தான் இதில் ஹோல் இருக்குது. ஆனால் டிசைன் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன இந்த சுப்பிரமணியர் கோயிலில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சின்ன சின்ன வேலைப்பாடுகள் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா சிலைகளும் உன்னிப்பாக கவனித்து பார்க்கலாம். இது வந்து நாயக்கர்களால் கட்டப்பட்டிருக்குது. இங்கே இருக்கிற எல்லா விநாயகர், பிருஹதீஸ்வரர், அப்புறமா சுப்பிரமணியர் எல்லாருமே வந்து கிழக்கு முகமாக இருக்காங்க. பாருங்கள், இந்த சிலைகள் எல்லாம் கூட வந்துட்டு இந்த கோபுரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்னதாக அவ்வளோ அழகாக இருக்கும். யானை வந்து இந்த பக்கம் இந்த தீர்த்தம் அபிஷேகம் பண்ணி வெளியில் வரும் பாருங்கள். இது கூட பாருங்கள், யானை துதிக்கை வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு கூட வந்துட்டு சைடு வேஸ்லேருந்து தான் வந்து படிகள் வச்சுருக்காங்க. முன்பக்கத்துலேருந்து போய் வர மாதிரி எந்த கோயிலுக்கும் இங்கே வந்து கொடுக்கல. பெரியநாயகி அம்மனுக்கு மட்டும் முன்பக்கமாக போய் அதே வழியாக வெளியே வர மாதிரி வாசல் கொடுத்துருக்காங்க. இந்த சுப்பிரமணியர் கோயிலுக்கு சைடு வேஸ்லேருந்து தான் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வர மாதிரி அமைப்பு படிகள் வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுன்ற அங்கீகாரம் வந்து இந்த பிருஹதீஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் ராஜராஜன் கட்டின ஒரே ஒரு கோயிலுக்கு கிடைக்கல. அவர் வந்து வேறு 2 கோயில்கள் கட்டியிருக்கிறாரு. தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கும் அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், இந்த 2 கோயிலுக்கு கூட இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இங்கேருந்து அதுக்கு போகிறதுக்கு எனக்கு ரூட்ஸ் தெரியல. நான் நெக்ஸ்ட் டைம் எப்போயாவது உங்களுக்கு அந்த பக்கம் போனேன்னா அந்த கோயில்களுக்கு நான் அதையும் வந்து வீடியோ போடலான்னுட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து சுப்பிரமணியர் கோயிலுக்கு முன்பக்கம் வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து நமக்கு வேணும்னா கைட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம வந்து பே பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த கோயிலை பற்றின சிறப்புகளெல்லாம் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை புக்ஸ் வாங்கி படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். நான் வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்க்கல, ஆனால் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் புக் வந்து ஒரு தடவை தான் படிச்சிருக்கேன். பட் அதில் வர நந்தினி கேரக்டர் மட்டும் ஃபேக்கான கேரக்டர். மற்றபடி வந்து அவர் வந்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணுன்றதுக்காக அந்த கேரக்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து கல்வெட்டை பேஸ் பண்ணி தான் அவர் அந்த புக்கை எழுதியிருக்காரு. இப்போ சுப்பிரமணிய கோயிலேருந்து வெளியே வந்த பிறகு நம்ம பார்க்குறது வந்துட்டு இந்த மண்டபங்கள். இது வந்துட்டு பப்ளிக் தங்கிறதுக்காக ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நந்திகள்லாம் இருக்கும், நிறைய நந்திகள் லைனாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு சைட் வேஸ், அதாவது கோயிலுக்கு உள்ளே போய் வர்றதுக்கான இடம். இது பிருஹதீஸ்வரர் கோயிலுக்கு இந்த பக்கத்தில் போயிட்டு அந்த பக்கம் வர மாதிரி கூட இடம் இருக்குது. பாருங்கள், சைடில் இருந்து பார்க்கும்போது இதோட பிரம்மாண்டம் எந்த மாதிரி இருக்குன்னுட்டு. இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சண்டிகேஸ்வரர் சந்நிதி ஒன்று இருக்குது. சிவன் கோயில் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் வந்து சண்டிகேஸ்வரருக்கு தனியாக ஒரு சந்நிதியும் இருக்கும். இவர் வந்து சிவனுக்கான சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வம். இவருக்கு தான் வந்து சிவன் வந்து தன்னுடைய பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறவர். இவருக்கான சந்நிதியும் ஒன்று தனியாக இருக்குது. இது வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி. அப்போவே நம்ம பார்த்தது வந்து வலம் வரும்போது, கோயிலில் வலம் வரும்போது எக்ஸிட் பார்த்தோம். அதாவது தட்சிணாமூர்த்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து எக்ஸிட்டு, இதுதான் என்ட்ரி. இந்த கோயிலுக்கான முன் மண்டபத்தை வந்துட்டு ராஜராஜ சோழன் கட்டலை. அவர் வந்துட்டு எப்பவுமே சைடில் தான் வச்சுருந்தார். போகிறதுக்கு வர்றதுக்கான வழி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த முன் பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா வந்து இங்கே விஷாலமான இடம்லாம் இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சைட்ஸில் பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது. இந்த பக்கத்தில் லான் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஈவினிங்கில் இல்லை காலையில் வந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு இந்த இடம். அதுவும் இல்லாமல் சுத்தமாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு பெரிய நந்திக்கு போகிறதுக்கும் அப்புறம் பெரிய நாயகி அம்மன் கோயில் போகிறதுக்கும் கோயிலுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற இடம் இது. இப்போ பாருங்கள், அந்த பெரிய நாயகி அம்மன் கோயிலுக்கு எதிர்பக்கத்தில் இருந்து நான் இதை காட்டிகிட்ருக்கேன். சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு மண்டபங்கள். இது வந்து நந்தி, கோயிலுக்கு முன்பக்கம் இருக்கிற நந்தி. நந்திக்கு பக்கத்தில் வந்துட்டு பெரிய நாயகி அம்மன் கோயில் இருக்கும். இந்த நந்தி வந்து ஒரே கல்லில் செய்யப்பட்டிருக்கிறது. நவரத்ன கல்லுன்னு சொல்கிறாங்க, பச்சை கல்லுன்னு சொல்கிறாங்க. நவரத்ன கல்லில் பச்சை கல்லில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்க நந்தி. இந்த பெரிய நாயகி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு உள்ளே போய் ஒரே எக்ஸிட்டில் வெளியில் வரலாம். இந்த அம்மன் கோயிலுக்கு ஒரே ஒரு சிலை மட்டும் இருக்குது. ஆனால் சைட்ஸில் வந்து செவரில் சாகாவரம் பெற்ற மார்க்கண்டேயன் உருவத்தை, சிவனை வந்து அவர் கட்டி தழுவி இருக்கிற மாதிரியான ஒரு சிலை கூட அங்கே இருக்குது. இந்த சிலை தான், நந்தி சிலை தான் வந்துட்டு ராஜராஜ சோழனால் வைக்கப்பட்ட நந்தி சிலை. இது சின்ன சைஸில் இருக்கும். அவர் பிரம்மாண்டத்தை மறைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த அளவில் வச்சுருக்காங்க. பாருங்கள், மேகம் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது. மழை வர்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபுல் கோயிலையும் நான் வந்து சுற்றி காட்டிருக்கேன். கொடிமரத்துக்கு எதிரில் வந்து நந்தி, இந்த பக்கம் வந்து பெருவுடையார் கோயிலும்
அந்த பக்கமாக பார்த்தோம்னா நமக்கு பெரியநாயகி அம்மன் கோயிலும் இருக்கும். இந்த கோயிலை கட்டியவர்கள் பாண்டிய அரசர்கள். இந்த கோயிலுக்கு வந்து வருஷத்துக்கு 4 லட்சம் ஃபாரினர்ஸ் வராங்க. 3 கோடி இந்திய ஜனங்கள் இதை பார்க்குறாங்க. இந்த கோயிலை மிஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் ஒன்றை வந்து நம்ம மிஸ் பண்ணதாக தான் அர்த்தம். ஸோ லைஃப்பில் ஒரு தடையாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ 2 தடவை எடுத்து 3 தடவை எடிட் பண்ணி இப்போது 3ஆவது தடவையாக போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போயாவது சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்ததுக்காக கடைசியாக ஒரு தடவை நான் வந்து செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.